கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்துல ஒரு மனிதன் காயப்பட்டு ரத்தம் வடிந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை நடு ரோட்டிலே அடித்து விட்டு காயப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாக அநேக மனிதர்கள் வருகிறார்கள், விலகி விலகி போகிறார்கள். அவனோ காயங்களில் துடித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய காயத்தை ஆற்றுவதற்கும் அவனுடைய காயத்தை பராமரிப்பதற்கும் அவனை சுகப்படுத்துவதற்கும் ஒருவருமே இல்லை. அந்த வழியாக நல்ல சமாரியன் என்கிற ஒரு மனிதன் வருகிறான். அவன் வந்து அவன் காயங்களை கழுவி எண்ணெயை பூசி திராட்சரசத்தை வார்த்து தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை தன் சத்திரத்திற்கு கொண்டு போய்விட்டு அவனை பராமரித்தான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அந்த நல்ல சமாரியன் யார் தெரியுமா? அருள்நாதர் இயேசுதான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் இந்த நாட்களில் அநேக காயங்களை பட்டு வேதனைகளை அனுபவித்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளைப் போல இருக்கிறீர்களோ, அந்த மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது போல நீங்களும் ஒருவேளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அனுபவத்தோடு கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார். அன்றைக்கு எல்லா மனிதர்களும் விலகி போனார்கள். நல்ல சமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து நன்மை செய்தார். அவனை வாழ வைத்தார். அவன் காயங்களை கட்டினார். தன் சுய வாகனத்தில் ஏற்றினார். சத்திரத்திற்கு கொண்டு போனார். அவனை ஆசீர்வதித்தார். ஆம், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் காயங்களை மாற்றி உங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே, வேலைகளை, வியாபாரங்களிலே, தொழில்களிலே, ஊழியத்திலே, எந்த காரியத்தில் நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களோ எல்லா காயத்தையும் மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தம்முடைய கிருபையினாலும் பலத்தினாலும் ஆசீர்வதித்து எந்த இடத்துல எல்லாரும் விலகி போனார்களோ அதே இடத்துல உங்கள் காயங்களையும் என்னுடைய காயங்களையும் மாற்றி உங்களையும் என்னை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.